ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு செல்வ விநாயகா சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பார்க்க போகிற பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம திருச்செந்தூர் போயிருந்தோங்க. அதை பற்றின வீடியோஸ் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். திருச்செந்தூரில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டம். எப்போவுமே இந்த மாதிரி அவ்வளோ கூட்டம் இருந்துக்கிட்டே தான் இருக்குது. முருக பக்தர்கள் வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த ஊருக்கு போகிறதுக்கு, இந்த முருகரை தரிசிக்கிறதுக்கு நான் காலையில் 7 மணிக்கு நின்னேங்க. வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா 3 மணி, மத்தியானம் 3 மணி. லைனில் இருந்து வர்றதுக்கு அவ்வளோ கூட்டம். அவ்வளோ கூட்டத்தில் முருகரை தரிசித்தது அவ்வளோ ஒரு அற்புதமாக இருந்தது. அவர் சும்மாவாக சொன்னாங்கங்க, கருணை கடவுளே கந்தா போற்றின்னு சொல்லிட்டு. எல்லா ஊர்லேயும் சுனாமி வந்தப்போ, கடல் சைடில் ஃபுல்லாக சுனாமி வந்தப்போ, இந்த திருச்செந்தூரில் மட்டும் அலைகள் அப்படியே இருந்ததுங்க. சுனாமினால் அந்த ஊர் மக்களை தாக்கலைங்க. அதனால தான் அவரை கருணை கடவுள் கந்தா போற்றின்னு சொல்லியிருக்காங்கங்க. இங்கே இந்த ஊருக்கு வரணுன்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி திருச்செந்தூர் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு ஷேர் ஆட்டோஸ் இருக்குது. அது போக பார்த்திங்கன்னா பஸ் வசதிஸ் இருக்குது. இது எல்லாமே இருக்குது. சரி, அடுத்தது பார்த்திங்கன்னா, நீங்கள் வெளியூர்லேருந்து வர்றீங்க, நம்மளால் உடனே ஊருக்கு போக முடியாது அப்படி நினச்சிங்கன்னாலும் பரவாயில்லைங்க. இந்த ஊரில் இங்கே பார்த்திங்கன்னா கோயிலை சுற்றி நீங்கள் தங்கக்கூடியதுக்கு நிறைய ஃபெசிலிட்டிஸ், இடங்கள் நிறைய இருக்குது. அங்கேயே அன்னதானங்கள் போடுறாங்க. நீங்கள் சாப்பிட்டுட்டு அங்கேயே முருகரை 2 நாள் இருந்து திருப்தியாக தரிசிச்சுட்டு நீங்கள் உங்கள் ஊருக்கு போகலாம். லீவு டைமில் வந்தால் கூட நீங்கள் 1 வீக் கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கோவில்லையே அந்த பிரகாரத்திலேயே சுற்றி இருக்கக்கூடிய அந்த பிரகாரத்திலேயே நீங்கள் இருந்து ஸ்டே பண்ணிக்கலாம். கோயிலில் எப்போவுமே 3 நேரம் அன்னதானம் சூப்பராக நடக்குங்க. சூப்பராக அன்னதானம் இருக்கும். நல்ல கல்யாண வீட்டு சாப்பாடு மாதிரி அவ்வளோ நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டுட்டு முருகரை வேணுங்கிறத நல்லா தரிசிச்சுக்கலாம். காலையில் சாயங்காலம் 2 நேரமும் போய் அழகாக நீங்கள் முருகரை தரிசிக்கலாங்க. தேங்க்யூ. டேக் கேர். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.